ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீன தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவாசக சிந்தனையை செவ்வனையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் மீனாம்பாள் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசிவம் நடராஜன் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து, கோமதி அம்மா, செண்பகவல்லி அம்மையார் போன்ற உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இன்றைய தினம் மணிவாசக பெருமான் அருளி செய்த தில்லையில் அருளிய திரு அண்டப்பகுதி என்கின்ற 3வது பாடலில் இருக்கின்றோம். சிவனுடைய தூல சூக்குமத்தை வியந்தது அப்படின்னுட்டு அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. சிவபெருமானினுடைய பெருமை, அவருடைய நுட்பத்தன்மை, நுண்மையிலும் நுண்மைத்தன்மை, அதே நேரத்தில் அவருடைய வியாபகத்தன்மை, எங்கும் நீக்கமர நிறைந்த அந்த தன்மை, இவற்றையெல்லாம் வியந்து பாடியதுதான் இந்த திரு அண்டப்பகுதி. அதில் நாம் சென்ற சிந்தனையில் 87வது வரி வரைக்கும் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி முல்லைப்பண், மோகனராகம், ஆதிதாள திஸ்ரநடை. தவ பெருவாயிடை பருகே தளர்வொடும் அவ பெரும் தாபம் நீங்காது அசைந்தன ஆயிடைவான பேரியாற்று அகவையில் பாய்ந்தெழுது இன்ப பெருஞ்சுழி கொழித்து சுழித்து எம்பந்தமா கரை பொருது அலைத்திடித்து ஓள் ஓள் ஓங்கிய நங்கள் இருவினை மாமரம் வேர்பறித்து எழுது உருவ அருள் நீர் ஓட்டா அறவரை உருவ அருள் நீர் ஓட்டா அறுவரை சந்தின் வான் சிறை கட்டி மட்டவிழ் சந்தின் வான் சிறை கட்டி மட்டவிழ் வெறிமலர் குளவாய் போலி நிறையகில் வெறிமலர் குளவாய் கோலி நிறையகில் மாப்புகை கரை சேர் வண்டுடை குளத்தில் மாப்புகை கரை சேர் வண்டுடை குளத்தில் மீக்கொள மேன்மேல் மகிழ்தலின் நோக்கி மீக்கொள மேன்மேல் மகிழ்தலின் நோக்கி. அதாவது சென்ற சிந்தனையில் பிறவிகள் தோறும் நாம் பெருக்கிக் கொண்டே வந்த ஓங்கிய பெருக்கிக் கொண்டே வந்த அந்த இருவினை, நல்வினை தீவினை என்கின்ற மிகப்பெரிய மரத்தை வேரோடு அந்த இறைவனுடைய அந்த வெள்ளமானது, அருள் வெள்ளமானது வேரோடு பறித்து எழுந்தது, அடித்து கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து உருவ அருள் நீர் ஓட்டா, அருள் உருவ நீர் அப்படின்னுட்டு
உருவ அருள் நீர், அத அருள் உருவ நீர் அப்படின்னுட்டு எடுத்துக்கிடணும். அதாவது அந்த நீரே வந்து அவனுடைய திருவருளின் உருவமாக இருக்கின்றது. ஏன்னா பஞ்சபூதங் இறைவன் அட்டமூர்த்தியாக இருக்கின்றான். அந்த அட்டமூர்த்திகள்ல பஞ்சபூதங்கள், சூரியன், சந்திரன், உயிர்க்கூட்டங்கள் அப்படி இருக்கின்றது. அப்ப அந்த நீரே அந்த நீரே அவனுடைய அருளுக்கு உருவமாக அந்த நீரே இருக்கின்றது. அதான் உருவ அருள் நீர், அருள் உருவ நீர் அப்படின்னுட்டு. அது தீர்த்தம். அந்த அருள் உருவம், அருள் நிறைந்த அந்த நீர், அந்த உருவத்தை உடைய அந்த நீர், அதுதான் தீர்த்தம். இறைவன் தீர்த்தமாக இருக்கின்றான், தீர்த்தன் அப்படின்னுட்டு. அப்போ அந்த அருள் உருவ நீர் அப்படிங்கிறது தீர்த்தம் அப்படின்னுட்டு. அந்த அருள் மேலும் அதை உருவ வழிபாடு அப்படின்னுட்டு அதை நம்ம எடுத்து கொள்ளலாம். அந்த அருள் உருவ நீரானது, நீரை ஓட்டா அப்படின்னா ஓட்டின்னு அர்த்தம், நீர்கால்களில் ஓடச் செய்து, அங்கன எல்லா ஓடைகளாக அந்த நீர் வருகிறது. அந்த நீர்கால்களில் ஓடச் செய்து, ஓட்டி அறுவரை சந்தின் வான் சிறை கட்டி. மிகப்பெரிய மலை. அந்த மலையில் அங்கு அங்கு இடைவெளிகள் இருக்கின்றது. சந்துன்னா அதுக்கு 2 விதமா அர்த்தம் எழுதியிருக்காங்க. இடைப்பட்ட பகுதி அப்படின்னுட்டு எழுதியிருக்காங்க, சந்தன மரம் அப்படின்னுட்டு எழுதியிருக்காங்க. அங்கு அங்கு அந்த மலைகளில் இடைப்பட்ட பகுதிகளில் அந்த சந்தன மரங்களெல்லாம் அடித்து வரப்படுகிறது. அந்த சந்தன மரங்களால் அங்கங்கே மிகப்பெரிய ஒரு கரை ஏற்படுத்தப்படுகிறது. வான் சிறை அப்படின்னா மிகப்பெரிய கரை, சிறைனா கரைன்னு அர்த்தம். அதாவது அந்த மலையில் சந்தன மரங்கள், அகில் மரங்கள் போன்ற மரங்கள் எல்லாம் அடித்து வரப்பட்டு அங்கங்கே அவைகள் நிறுத்தப்படுகிறது, தடைகளின் காரணமாக, மிகப்பெரிய பாறைகளின் காரணமாக. அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய கரை ஏற்பட்டு விடுகிறது, தண்ணீர் தேங்குகிறது. பள்ளங்களில், மிகப்பெரிய பள்ளங்களில் தண்ணீர் தேங்குகிறது. அதுக்கப்புறம் மட்டு அவிழ் வெறி மலர் குளம். மட்டுன்னா தேன், தேன் சொரியக்கூடிய, வெறினா வாசனை, வாசனை மிகுந்த அந்த மலர். அந்த தண்ணீரானது அப்படியே அந்த நீர்கால்களில் ஓடி வந்து அவைகள் இந்த தரையில் இருக்கக்கூடிய பூமிகளில் உள்ள குளங்களில் அப்படியே தேங்குகிறது. நீர்கால்கள் வழியாக அப்படியே அந்த குளங்களில் அந்த தண்ணீரானது தேங்கி நிறைகிறது. அந்த குளம் எப்படி இருக்கின்றது? தேன் வழியக்கூடிய வாசனை மிகுந்த அந்த தாமரை மலர்கள் எல்லாம் மலர்ந்து இருக்கக்கூடிய அந்த குளம். அந்த குளம் அது நம்முடைய இதயம், இதயமாகிய குளம் அப்படின்னுட்டு. அந்த குளம் எதை சொல்லுகிறது? இதயமாகிய குளம். அது அந்த இறைவனுடைய அந்த தீர்த்தமானது அங்கங்கே நமக்கு தேக்கி தேக்கி வைக்கப்படுகிறது. அதான் அந்த வான் சிறை, மிகப்பெரிய கரைகளை கட்டப்படுகிறது. அப்ப அந்த கரைகள் அங்கங்கே உருவாகும் பொழுது அங்கங்கு அந்த தீர்த்தமானது சேமித்து வைக்கப்படுகிறது நமக்கு. அந்த தீர்த்தங்களெல்லாம் இப்பொழுது அந்த இதயமாகிய, நம்முடைய இதயமாகிய குளம், அந்த குளத்தில் அப்படியே பாய்ந்து நிரம்புகிறது இறைவனுடைய அந்த தீர்த்தம். தீர்த்த உருவமாக இருக்கக்கூடிய இறைவனை பற்றிய அந்த அறிவு, அது அந்த இதயமாகிய குளத்தில் நிரம்பி வழிகிறது. இங்க குளம்ங்கிறது இதய குளம் அப்படின்னு எடுத்துக்கிடணும். அது அந்த குளங்களில் என்ன இருக்கின்றது? தேன் ஒழுகக்கூடிய வாசனை மிகுந்த மலர்கள் பூத்து இருக்கின்றது. அந்த மலர்கள் தான் இறைவனுக்கு ஆசனமாகவும் இருக்கின்றது. அந்த மலர்களில் இறைவன்
வீற்றிருக்கின்றான் அப்படின்னுட்டு. அந்த குளத்தில் அந்த பூமியில இப்ப அந்த தண்ணீரானது வந்து தேங்கி விடுகிறது. அந்த குளத்திற்கு வாய்க்கோலி அப்படின்னா, மீண்டும் அந்த குளத்திலிருந்து மடைகளை எல்லாம் ஏற்கனவே இருக்கும். அந்த மடைகளை எல்லாம் ஒழுங்கு பண்ணி தண்ணீர் வெளியே வருமாறு செய்து, அதான் வாய்க்கோலி அப்படின்னுட்டு. இல்ல மடைகளை அமைத்து அப்படின்னுட்டு. அது எப்படிப்பட்ட மடை? வாயிலிருந்து வரக்கூடியது உண்மையாக இருக்க வேண்டும், சத்தியமாக இருக்க வேண்டும், சத்தியப்படி நாம் நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த சத்தியமாகிய உண்மையாகிய அந்த நீர் வரக்கூடிய அந்த ஒரு திறப்புகளை, அந்த மடைகளை அமைத்து, அதான் வாய்க்கோலி. அப்புறம் வாய்க்கோலினா சத்தியம், உண்மைத்தன்மை. அந்த உண்மைத்தன்மையோடு அந்த மடைகளிலிருந்து தண்ணீர் அப்படியே வெளியே வருகிறது. அந்த குளத்தில் நிறை அகில் மாப்புகை கரை சேர். அந்த குளத்தின் கரைகளில் நிறை அப்படின்னா பொறியடக்கம் அப்படின்னு அர்த்தம். நிறைனா அது எதை குறிக்கும்னா பொறியடக்கத்தை குறிக்கும். அந்த எல்லோரும் அந்த பொறியடக்கம் என்கின்ற அந்த ஐம்புலன்களை அடக்குதல், அந்த தன்மையை குறிப்பதுதான் அந்த அகில் புகை. அகில் புகை அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? நம்முடைய பொறியடக்கத்தை குறிக்கிறது. அதான் நிறைனா பொறியடக்கம். அந்த பொறியடக்கம் என்கின்ற அந்த அகில் மரங்களை வைத்து அந்த இதில் புகையை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்கின்றார்கள். அந்த மாப்புகை கரை சேர், அந்த மிகப்பெரிய புகையானது கரையில் சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லுறாங்க. அப்போ இந்த குளத்துல தண்ணீர் எல்லாம் நிறைந்த உடனே அங்க பாத்தீங்கன்னா ஒரு பனிப்படலம் ஏற்படும். இரவு நேரத்தில், பகல் நேரத்தில் எல்லாம், காலை நேரத்தில் எல்லாம் அந்த ஒரு பனிப்படலம் ஏற்படும். நம்ம தூபம் காட்டும் போதும், அகில் புகை தூபம் காட்டும் போதும் அதுவும் ஒரு புகையாக பனிப்படலம் மாதிரி ஏற்படும். அப்போ அந்த குளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பனிப்படலம், ஒரு பனி சூழ்ந்த ஒரு அமைப்பு, அந்த பனிப்படலத்தை தான் இங்க அகில் புகை அப்படின்னு சொல்றாங்க. அந்த அகில் புகையை பொறியடக்கத்தோடு அங்கு நாம் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்கின்றோம். இங்கே அந்த அகில் புகைதான் அந்த பனிப்படலமாக எங்கும் அது இருக்கின்றது அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க. அப்போ அந்த அகில் புகை அப்படிங்கிறது அந்த குளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பனிப்படலம். பனி பெஞ்சுக்கிட்டு இருக்கு, தரையில பாத்தீங்கன்னா அந்த பனி நீர் அப்படியே இருக்கும். அந்த இது அதான் நிறை அகில் பொறியடக்கம் என்கின்ற அந்த அகில் மரத்தை கொண்டு மிகப்பெரிய புகையை இறைவனுக்கு நாம் சமர்ப்பிக்கின்றோம். அதுபோல இந்த குளத்தின் கரைகளிலும் ஒரு புகைப்படலம் போன்று அந்த பனிப்படலமானது, பொறியடக்கம் என்கின்ற அந்த பனிப்படலமானது கரைகளில் இருக்கிறது. அடுத்து வண்டு உடை குளத்தின் மீக்கொள மேன்மேல் மகிழ்தலின் நோக்கி. சரி, அந்த குளத்துல வண்டுகள் எல்லாம் இருக்கின்றது. அந்த குளத்துல வண்டுகள் இருக்கிறது. வண்டுகள் எதனுடைய ஒரு அடையாளம் அப்படின்னா ஓம்காரத்தினுடைய ஒரு அடையாளம். அப்போ அந்த வண்டுகள் எப்படி ரீங்காரமிடுகின்றதோ அதுபோல அந்த அடியார் பெருமக்கள் எல்லாம் ஓம்காரத்தை, பிரணவத்தை அவர்கள் ஜபித்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்னுட்டு அதுல அர்த்தம் எடுத்துக்கிடணும். அப்ப வண்டுடை குளத்தின் அப்படின்னா ஓம்கார சப்தம் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த குளம். அந்த குளத்தில் மீக்கொள அந்த ஓம்கார ஒலி அதிகமாக அதிகமாக, மேலும் அந்த தண்ணீர் மேன்மேல்
மேலும் மேலும் அந்த தண்ணீர் வரத்து வந்துகிட்டே இருக்கு. இங்க பயிர் பச்சைகளுக்கு அது பாய்க்கப்படுகிறது. அது அது திரும்ப திரும்ப அந்த குளத்தில் வந்து அந்த இறைவனுடைய திருவருள் என்கின்ற நீரானது நிரம்புவதை மகிழ்ச்சியோடு பார்க்கின்றார்கள். மகிழ்தலின் நோக்கி மகிழ்ச்சியோடு பார்க்கின்றார்கள். அதாவது திருவருள் வந்து நிரம்புவதை நாம் மகிழ்ச்சி கண்ணால் அந்த அருட்கண்ணால் நாம் நோக்குகின்றோம் அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. இதை இன்னும் கொஞ்சம் நம்ம விரிவாக பார்த்தோமே என்றால், உருவ அருள்நீர் ஓட்டா. ஓட்டா அப்படின்னா நீர்கால்களில் ஓடச் செய்து. உருவ அருள் நீர்னா அருள் உருவ நீர், தீர்த்தம். இறைவனை தீர்த்தமாக அந்த அருள் உருவ நீராக பல பாடல்களில் சொல்லப்படுகிறது. மேலும் அந்த நீரே அவனுக்கு வந்து அந்த அட்டமூர்த்தங்களில் ஒன்றாக சொல்லப்படுகிறது. அத நாம வந்து இதுல வந்து இறைவன் எப்படி அந்த அருள் உருவ நீராக தீர்த்தமாக இருக்கின்றான் அப்படிங்கிறத நாம வந்து இதுல வந்து சிந்திக்கலாம். திருஞான சம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையில சொல்லும்போது, தீர்த்த நீர் வந்தெழி புனர் பொன்னியில் பன்மலரு வார்த்த நீர் குடைவார் இடர் தீர்க்கும் வலஞ்சுழி ஆர்த்து வந்த அரக்கனை அன்றடர்த்தீர் சொல்லீர் சீர்த்த வெண் தலையிற் பலி கொள்வதும் சீர்மையே. அந்த பொன்னி நதியில் இறைவன் தீர்த்த நீராக வருகின்றான். தீர்த்தம் அப்படின்னாலே புனித நீர், கங்கை தான். பொதுவாக நீர், தண்ணீர், தீர்த்தம், புனல், ஆறு அப்படின்னு சொன்னா கங்கையை மட்டும்தான் குறிக்கும். அது அப்படி அந்த தீர்த்த நீர் வந்து அந்த பொன்னி நதியில் வந்து பாய்கின்றது. அப்போ அந்த இறைவன் அருள் உருவ நீராக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் அதே 2ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா, பிறவியால் வருவன கேடுள ஆதலால் பெரிய இன்ப துறவியார் கல்லது துன்பம் நீங்காதன தூங்கினாயே மறவனி மார்க்கமே நன்னினாய் தீர்த்த நீர் மல்கு சென்னி அரவன் ஆரூர் தொழுது உய்யலாம் ஐயல் கொண்டஞ்சல் நெஞ்சே. தீர்த்த நீர் மல்கு சென்னி, இறைவனுடைய அந்த தலையில் தீர்த்த நீர், அந்த அருள் உருவ நீரானது இருக்கின்றது. கங்கை என்கின்ற உருவத்தில் அந்த நீரானது இருக்கின்றது அப்படின்னுட்டு திருஞான சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். 4ஆம் திருமுறையில திருஞான சம்பந்த பெருமான் திருநாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பேர்த்தினி பிறவா வண்ணம் பிதற்றுமின் பேதை பங்கன் பார்த்தனுக்கு அருள்கள் செய்த பாசுபதன் தீரமே ஆர்த்து வந்திழிவது ஒத்த அலைபுணல் கங்கை ஏற்று தீர்த்தமாய் போத விட்டார் திருச்சோற்று துறையனாரே. கங்கை வேகமாக பாய்ந்து வருகிறது. அந்த கங்கையை இறைவன் தன்னுடைய தலையில் ஏற்றுக்கொண்டு அதை பூமிக்கு தீர்த்தமாக பல நதிகளாக நமக்கு அருள் தந்தார். அதான் கங்கையை தலையில் ஏற்றுக்கொண்டு
தீர்த்தமாய் போதவிட்டார். பல நதிகளில் புண்ணிய தீர்த்தமாக அந்த அருள் உருவ நீராக அந்த தீர்த்தங்கள் வந்தது அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 4ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, மாயனாய் மாலன்னாகி மலரவன் ஆகி மண்ணாய் தேயமாய் திசையட்டாகி தீர்த்தமாய் திரிதருகின்ற காயமாய் காயத்துள்ளார் காஞ்சி மாநகர் தன்னுள்ளால் ஏயமென் தோழி பாகர் இலங்கு மேற்றழியனாரே. தீர்த்தமாய் திரிதருகின்ற, அப்படி அந்த இறைவன் தீர்த்தமாக எங்கும் பல புண்ணிய நதிகளாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் அதே 4ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, பார்த்தனுக்கு அன்று நல்கே பாசுபதத்தை ஏந்தாய் நீர் ததும்பு உலாவு கங்கை நெடுமுடி நிலாவ வைத்தாய் ஆர்த்து வந்து ஈண்டு கொண்டல் அணியண்ணாமலையூழானே தீர்த்தனே நின்றன் பாத திறமலால் திறமிலேனே. தீர்த்தனே, இறைவனை சொல்லும்போது இறைவன் தீர்த்தனாக இருக்கின்றான் அப்படின்னுட்டு அந்த தீர்த்தமாக அண்ணாமலையில் தீர்த்தமாகவும் அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல அண்ணாமலையுளானே தீர்த்தனே அப்படின்னுட்டு அந்த அருள் உருவ நீராக இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு பல பாடல்கள்ல வந்து சொல்லப்படுகிறது. மேலும் 5ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, தீர்த்தனை சிவனை சிவலோகனை மூர்த்தியை முதலாய ஒருவனை பார்த்தனுக்கு அருள் செய்த சிற்றம்பல கூத்தனை கொடியேன் மறந்து உய்வனோ. இறைவன் தீர்த்தமாகவே இருக்கின்றான் அப்படின்னுட்டு தீர்த்தனை அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் வந்து கூறுகின்றார்கள். மேலும் அதே 5ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, தோர்த்தன் தோள்முடி தாழும் தொலையவே சேர்த்தினார் திருப்பாதத்து ஒரு விரல் ஆர்த்து வந்து உலகத்தவர் ஆடிடும் தீர்த்தர் போல் திருநாகேச்சரவரே. அந்த உலகத்தவர்கள் குளிக்கக்கூடிய அந்த புண்ணிய நதி தீர்த்தங்களாக அந்த தீர்த்தமாகவே இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் இந்த 5ஆம் திருமுறையில கூறுகிறார்கள். மேலும் 6ஆம் திருமுறையில நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இயல்பாய ஈசனை எந்தை தந்தை என் சிந்தை மேவி உரைகின்றானை முயல்வானை மூர்த்தியை தீர்த்தமான தியம்பகன் திரிசூலத்தன்ன கையல் கயல்பாயும் கண்டல் சூழ் உண்டவேலி கழிப்பாலை மேய கபாலப்பனார் மயலாய மாயக் குரம்பை நீங்க வழி வைத்தார்க்கு அவ்வழியே போதும் நாமே. தீர்த்தமான தியம்பகன், அந்த தீர்த்தமாக இருக்கக்கூடிய 3 கண்களை உடைய முக்கண்ணன் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா, தேசர் திறம் நினைவார் சிந்தை சேரும் செல்வர் திருவாரூர் என்றும் உள்ளார் வாசமலரின் கண்மான் தோல் போற்பர் மருவும் கரியுரியர் வஞ்சக் கள்வர் நேசர் அடைந்தார்க்கு அடையாதார்க்கு நிட்டுறவர் கட்டங்கர் நினைவார்க்கு என்றும் ஈசர் புனர் பொன்னி தீர்த்தர் வாய்த்த இடைமருது மேவி இடம் கொண்டாரே. புனல் பொன்னி தீர்த்தர் அப்படின்னுட்டு இதுல வந்து இறைவன் அந்த பொன்னி நதி தீர்த்தமாகவே அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல வந்து நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள்.
மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா, தூர்த்தனை தோள்முடி 10 எருத்தான் தன்னை தொன்னரம்பின் இன்னிசை கேட்டு அருள் செய்தானை பார்த்தனை பணிகண்டு பரிந்தான் தன்னை பரிந்தவர்க்கு பாசுபதம் ஈந்தான் தன்னை ஆத்தனை அடியேனுக்கு அன்பன் தன்னை அழவிலா பல்லூழி கண்டு நின்ற தீர்த்தனை தென்கூடல் திரு ஆலவாய் சிவன் அடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே. அழவிலா பல்லூழி கண்டு நின்ற தீர்த்தனை, அந்த தீர்த்த ரூபமாக சாட்சி ரூபமாக அந்த இறைவனே இருந்து அந்த ஊழிக்காலங்களை எல்லாம் கண்டவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட தீர்த்தனாக அருள் உருவ நீராக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா, ஊனவன்கான் உடல் தனக்கு ஓர் உயிரானான்கான் உள்ளவன்கான் இல்லவன்கான் உமையாட்கு என்றும் தேனவன்கான் திரு அவன்கான் திசையானான்கான் தீர்த்தன்கான் பார்த்தன் தன் பணியைக் கண்ட காணவன்கான் கடலவன்கான் மலை ஆனான்கான் கழியானை ஈருருவை கதறப் போர்த்த வானவன்கான் வானவர்கள் வணங்கி ஏத்தும் வலிவலத்தான் கான் அவன் என் மனத்துளானே. தீர்த்தன்கான் தேனவன்கான் திரு அவன்கான் திசை ஆனான்கான் தீர்த்தன்கான், அந்த தீர்த்த சொரூபமாக தீர்த்த ரூபமாகவே அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா, உரையாரும் புகழானே ஒற்றியூராய் கச்சி ஏகம்பனே காரோணத்தாய் விரையாரும் மலர் தூவி வணங்குவார்பால் மிக்கானே அக்கரவும் ஆரம் பூண்டாய் திரையாரும் புனர் பொன்னி தீர்த்தமல்கு திரு ஆனைக்காவிலுரை தேனே வானோர் அறையா உன் பொற்பாதம் அடையப் பெற்றால் அல்ல கண்டம் கொண்டு அடியேன் என் செய்கேனே. திரையாரும் புனர் பொன்னி தீர்த்தம், அந்த காவேரி தீர்த்தமாக அந்த அருள் உருவ நீராகவே அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா, ஏவி இடர்கடல் இடைப்பட்டு இழைக்கின்றேனை இப்பிறவி அறுத்து ஏற வாங்கியாங்கே பூவி அமருலகு அனைத்தும் உருவி போக குறியில் அருகுணத்து ஆண்டு கொண்டார் போலும் தாவி முதல் காவிரி நல் யமுனை கங்கை சரசுவதி பொற்றாமரை புட்கரணி தென்னீர் கோவியொடு குமரிவரு தீர்த்தம் சூழ்ந்த குடந்தை கீழ்கோட்டத்து எம் கூத்தனாரே. எல்லா புண்ணிய நதி தீர்த்தங்களாகவும் அந்த இறைவன் இருக்கின்றான். அந்த புண்ணிய நதிகளுக்கெல்லாம் தீர்த்தம் அந்த ஆகாய கங்கையிலிருந்து வருகிறது. ஆகாயம் அந்த மழை நீரிலிருந்து அந்த தீர்த்தமானது வருகின்றது அப்படின்ட்டு இதுல இந்த புண்ணிய நதிகளை எல்லாம் இதுல அந்த மகாமக குலத்துக்கு எல்லாம் வந்து சேருகிறது அப்படிங்கிறத இதுல கூறுகின்றார்கள். அதே திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா, புரிந்தமரர் தொழுதேத்தும் புகழ் தக்கோன்கான் போர்விடையின் பாகன்கான் புவனம் ஏழும் விரிந்து பல உயிராகி விளங்கினான்கான் விரை கொன்றை கண்ணியன்கான் வேதம் 4ம் தெரிந்து முதற் படைத்தோனை சிரம் கொண்டோன்கான் தீர்த்தன்கான் திருமால்வோர் பாகத்தான்கான் திருந்துவயல் புடை தழுவு திருப்புத்தூரில் திருத்தழியான்கான் அவன் என் சிந்தையானே. இந்த திருத்தாண்டகத்திலையும் இறைவன் தீர்த்தனாக இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒன்றா உலகனைத்தும் ஆனார்தாமே ஊழிதோர் ஊழி உயர்ந்தார்தாமே நின்றாகி எங்கும் நிமிர்ந்தார்தாமே நீர்வழி தீ ஆகாசம் ஆனார்தாமே
கொன்றாடும் கூற்றை உதைத்தார்தாமே, கோலப்பழனை உடையார்தாமே, சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே, திரு ஆலங்காடுறையும் செல்வர் தாமே. சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே. நாம் சென்று குளிக்கக்கூடிய அந்த புனித தீர்த்தங்களாகவே அவன் இருக்கின்றான். அவனுடைய திருவருளானது அந்த நீர் உருவத்தை கொண்டு அந்த புனித தீர்த்தங்களாகவே அவன் இருக்கின்றான். இத மணிவாசக பெருமான் திருவாசகத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, எங்கள் பிராட்டியும் எம்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து. அந்த மடு, அந்த நீர் நிலை யாரை போல இருக்கின்றதா? எங்கள் சிவபெருமானை போல, எங்களுடைய அம்பிகையை போல. அம்பிகை தான், சிவபெருமானை போலலாம் சொல்லக்கூடாது. எங்கள் சிவபெருமானும் எங்கள் அம்பிகையுமாகவே அந்த தீர்த்தமானது, அந்த மடு ஆனது இருக்கின்றது அப்படின்ட்டு தான். அதான் இதுல அந்த அருள் உருவ நீர் அப்படிங்கிறத தீர்த்தம் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் கையாளுகின்றார்கள். மேலும் அதே அந்த 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா, அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய், அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய், எத்தனையும் அரியை நீ எளியானாய், என்னை ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய், பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனகள் அத்தனையும் பொறுத்தாயென்றே, இத்தனையும் எம்பரமோ ஐய ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறே. அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய். அந்த அருள் நோக்கு தான் இங்க அருள் உருவம். அருள் நோக்கில் தீர்த்த நீர், அருள் உருவம். அந்த அருள் உருவ நீராகவே அந்த இறைவன் தான் இருக்கின்றான் அப்படின்ட்டு. மேலும் பார்த்தீங்கன்னா, அந்த அம்பிகையினுடைய வியர்வையிலிருந்து சிந்தியதுதான் அந்த தீர்த்தமே. கங்கை நதியெல்லாம் அம்பாள் அந்த சுவாமி தன்னுடைய அந்த 6 முகங்களிலிருந்து 6 தீப்பொறிகளை கொண்டு வரார் முருகப்பெருமான நமக்கு தருவதற்காக. அந்த வெப்பத்தை தாங்க முடியாம அம்பிகைக்கே வேர்த்து வடியுது. அந்த அம்பிகை அந்த நேரத்தில் அந்த கையில இருந்து அந்த விரல்களை எல்லாம் அப்படியே உதறுது. அந்த வேர்வை நீர் தான் அந்த கங்கைகளாக மாறுகிறது, ஆகாய கங்கைகளாக. அந்த வானப்பேரியாற்றுன்னு படித்தோம் பார்த்தீங்களா, அந்த ஆகாய கங்கைகளாக அது மாறுது. அதான் நமக்கு பூமியில எல்லா நதிகளாகவும் புண்ணிய நதிகளாகவும் அது இருக்கின்றது. அதான் அடுத்து பார்த்தீங்கன்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7ஆம் திருமுறையில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கங்கை வார் சடையாய் கணநாதா காலகாலனே காமனுக்கு அனலே, பொங்குமாகடல் விடமிடற்றானே பூதநாதனே புண்ணியா புனிதா, செங்கண்மால் விடையாய் தெளிதேனே தீர்த்தனே திரு ஆவடுதுறையில் அங்கனாயனை, அஞ்சல் என்று அருளாய் ஆர் எனக்கு உறவு அமரர்கள் ஏரே. தீர்த்தனே, திரு ஆவடுதுறையுள் தீர்த்தனே அப்படின்னுட்டு இதுலயும் அந்த சுவாமியை தீர்த்தனாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் அதே 7ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, மலைக்கண் மடவாள் ஒரு பாலாய் பற்றி உலகம் பதிதேர்வாய், சிலைக்குள் கணையால் எயில் எய்த செங்கண் விடையாய் தீர்த்தன் நீ, மலைக்குள் அருவி பலவாரி மணியும் முத்தும் பொன்னும் கொண்டு அலைக்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளும். இதுலயும் தீர்த்தன் நீ, இறைவன் தீர்த்த சொரூபமாக
நமக்கு இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்றாங்க. குமரகுருபரர் வந்து சகலகலாவல்லி மாலையில சொல்லும்போது, உன்னுடைய திருவருட்கடலில் நான் குளிக்க வேண்டும் அப்படின்னுட்டு அம்பிகைட்ட சரஸ்வதிட்ட வந்து கேட்கின்றார்கள். அழிக்கும் செழுந்தமிழ் தெள்ளமுது ஆர்ந்து உன்னருட்கடலில் குளிக்கும்படிக்கு என்று கூடும் கொலோ உளம் கொண்டு தெளிக்கும் பணுவல் புலவோர் கவிமழை சிந்த கண்டு கழிக்கும் கலாபமயிலே சகல கலாவல்லியே. உன் அருட்கடலில் குளிக்கும்படிக்கு என்று கூடுங்கொலோ. உன்னுடைய அந்த திருவருட்கடல், அதான் இங்க அருள் உருவ நீர். என்ன, அந்த அருள் உருவ நீர் தான் இங்க அருட்கடலாக சொல்லப்படுகிறது. அப்போ உன்னுடைய அருட்கடலில் நான் என்றைக்கு குளிப்பேன், அது எனக்கு என்று கைகூடும் அப்படின்னுட்டு குமரகுருபர சுவாமிகள் இந்த சகலகலாவல்லி மாலையில சரஸ்வதியை வந்து சொல்கின்றார்கள். அந்த சரஸ்வதியவே அருள் உருவ நீராக குமரகுருபர சுவாமிகள் வந்து கூறுகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த இறைவனுடைய அந்த அருள் உருவ நீர் ஓட்டா, எல்லா கால் ஓட்டி, ஓட்டானா ஓட்டி, அந்த எல்லா நீர்கால்களிலும் அதை ஓடச் செய்து, ஓட்டானா நீர்கால்களில் அந்த கால்வாய்கள், சிறு சிறு ஓடைகள், கொஞ்சம் பெரிய ஓடைகள், கால்வாய்கள், இதிலெல்லாம் ஓடச் செய்து அறுவரை சந்தின் வான் சிறை கட்டி. அந்த மிகப்பெரிய மலைகளில் அந்த சந்தின்கிறதுக்கு இடைப்பட்ட பகுதின்னு ஒரு இது எழுதியிருக்காங்க. மலைகளில் உள்ள அந்த இடைப்பட்ட பகுதி, அப்ப பள்ளமான பகுதி, சந்துன்னு சொல்றோம்ல, அந்த பள்ளமான பகுதி. அந்த பள்ளமான பகுதிகளிலெல்லாம் தண்ணீர் வந்து தேங்குகிறது. அதுல மிகப்பெரிய ஒரு கரையை கட்டி, சிறைனா கரைன்னு அர்த்தம், வான்னா பெரிய அப்படின்னுட்டு. இன்னமும் இதற்கு என்ன இது எழுதி சொல்லுதாங்க அப்படின்னா, அந்த மலைகளில் சந்தன மரங்கள், அகில் மரங்கள் எல்லாம் அடித்து வரப்படுகிறது. அது அங்கங்கே பெரிய பாறைகளினால் தடுத்து நிறுத்தப்படுகிறது. அந்த சந்தன மரங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்படும் போது அங்கே ஒரு பள்ளம் உருவாகிறது. அக்கரை போல அந்த சந்தன மரங்கள் அமைகின்றது. அந்த இடத்தில் தண்ணீரானது தேக்கி வைக்கப்படுகிறது அப்படின்னுட்டும் இதுல வந்து சொல்றாங்க. வான் சிறைனா பெரிய கரைன்னு அர்த்தம். சிறைனா கரை. என்ன, அந்த சந்தன மரங்கள் எல்லாம் மலைகளில் அங்கங்கு தடுக்கப்படுகிறது பாறைகளினால். அந்த தடுக்கப்பட்ட இடத்தில் ஒரு குளம் போல உருவாகிறது. ஒரு கரை, பெரிய கரை, அந்த சந்தன மர கட்டைகளால் கரைகள் ஏற்படுகிறது. என்ன, ஒரு தடவை ஒரு சந்தன மரம் வந்து ஒரு இடத்துல அடைச்சிட்டுன்னா அடுத்தால வரக்கூடிய மரங்கள்லாம் அங்கே அப்படியே வந்து தேங்கி அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கரை வந்து உருவாகிவிடும். அப்படி மிகப்பெரிய ஒரு கரைகள் அங்கங்கு ஏற்பட்டு, அதான் வான் சிறை கட்டி, சிறைனா கரை, அந்த கரைகள் கட்டி அங்கே தண்ணீர் எல்லாம் தேங்கி அதற்கு பிறகு மேலே வழிந்து அவைகளெல்லாம் அப்படியே பெருக்கெடுத்து வருகிறது. அதுக்கப்புறம் மட்டவிழ் இதுல பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்த பெருமான் 3ஆம் திருமுறையில காளகஸ்தி பாட்டுல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, சந்தமாரகிலோடு சாதி தேக்கம் மரம் உண்டுமா முகலியும் கரையினில் உமையுடும் மந்தமா பொழில் வளர் மல்குவன் காழத்தி எந்தையார் இணையடி என் மனத்து உள்ளவே. அந்த பொன்முகலியாத்துல சந்தன மரங்கள், அகில் மரங்கள், தேக்க மரங்கள் எல்லாம் அடித்து வந்து அப்படியே அங்க கொண்டு செல்கிறதா அந்த பொன்முகலியாறு. அவைகளெல்லாம் ஒரு இடத்துல சேரும்போது அங்க ஒரு கரை உருவாகும்.
அதுல தண்ணீர் தேங்கும். அந்த மாதிரி இத வந்து சொல்லப்படுகிறது. என்ன அடுத்து மட்டவிழ் வெறிமலர் குளவாய் கோலி. மட்டு அப்படின்னா தேன்னு அர்த்தம். அவிழ்னா சொரியக்கூடிய, இல்ல தேன் பொருந்திய, தேன் வழியக்கூடிய. வெறினா வாசனை. அந்த வாசனை மிகுந்த மலர்கள் எல்லாம் குளத்தில் இப்பொழுது பூத்து கிடக்கிறது. என்ன அந்த குளம் எதை குறிக்கிறது அப்படின்னா நம்முடைய இதயமாகிய குளம். என்ன அப்ப அந்த இதயம், நம்முடைய இதயத்துல அந்த இறைவனுடைய அந்த கருணை நீர், அருள் உருவ நீர் நமக்கு தேங்கி இருக்க வேண்டும். நம்முடைய இதயத்தில் அந்த அருள் உருவ நீர் தேங்கி இருக்க வேண்டும். அந்த அருள் உருவ நீர் நம்முடைய இதயத்தில் எப்பொழுதும் அப்படியே ஸ்டோரேஜில் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த இது அந்த அருள் உருவ நீர் தேங்கி இருந்தா தான் அந்த இதயத்துல வந்து வாசனை மிகுந்த அந்த தேன் சொரியக்கூடிய மலர்கள் மலரும். அந்த மலரையே தன்னுடைய ஆசனமாக கொண்டு அந்த இதயத்தில் இறைவன் வந்து அமருவான் அப்படின்னுட்டு அந்த இறைவனுடைய இதையும் ஒப்பிட்டு இந்த மலையை வந்து கொண்டு போய்கிட்டே இருக்கணும். அதான் முற்றுருவகம் அப்படின்ட்டு இதற்கு பெயர். புரியுதா? அப்போ அந்த இதய குளத்தில் எப்படி வந்து அந்த அருள் உருவ நீர் வந்து அது தங்கி இருக்கிறது, அதே போல் நம்முடைய இதயத்திலும் இதயமாகிய குளத்திலும் இறைவனுடைய அந்த அருள் உருவ நீராகிய அந்த தீர்த்தமானது தங்கி இருக்க வேண்டும். அந்த திருவருள் நம்மிடத்தில் தங்கி இருக்க வேண்டும். அந்த அப்படி தங்கி இருக்கும் பொழுது அதில் தேன் வழியக்கூடிய, தேன் பொருந்திய, வாசனை மிகுந்த அந்த தாமரை மலர் அதில் மலரும். அந்த இதய குளத்தில் மலரும். அந்த தாமரை மலரையே தன்னுடைய ஆசனமாக கொண்டு அந்த இறைவன் அங்கே அமருவான் அப்படின்னுட்டுலாம் இதை வந்து சொல்லிக்கிட்டு போறாங்க. அப்போ மட்டவிழ் வெறிமலர். அப்போ குளம்னா இதய குளம், அந்த தாமரை மலர் பூக்கும் குளம். வாய்கோலி அப்படின்னா அந்த குளத்திலிருந்து மடைகளை அமைத்து தண்ணீர் வயலுக்கு பாய்ச்சுகிறார்கள். அப்ப எதை அவர்கள் அந்த வயலுக்கு பாய்க்கணும்? உண்மையாகிய நீர் வாய் அமைத்து. என வாய் நமக்கு கொடுத்திருப்பது வந்து உண்மையை பேசுவதற்கு. இதுல நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது, பொய்யஞ்சி வாய்மைகள் பேசி புகழ் புரிந்தார்க்கு அருள் செய்யும் ஐயஞ்சின் அப்புறத்தாரும் ஆரூர் அமர்ந்த அம்மானே அப்படின்ட்டு. பையம் சுடர்விடுனாக பள்ளி கொள்வான் உள்ளத்தானும் கையஞ்சி நான்குடையானை கால்விரலால் அடர்த்தானும் பொய்யஞ்சி வாய்மைகள் பேசி. பொய் பேசுறதுக்கு பயந்தாங்களாம், பொய் அஞ்சி. வாய்மைகள் பேசி, பொய்யஞ்சி வாய்மைகள் பேசி புகழ் புரிந்தார்க்கு அருள் செய்யும் ஐயஞ்சின் அப்புறத்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே அப்படின்னுட்டு அதுல வந்து சொல்லப்படுகிறது. அப்போ பொய் பேசுறதுக்கு பயப்படணும், உண்மையை பேசணும். அதுக்குத்தான் வாய் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாய் கோலி. அப்போ உண்மை, அந்த சத்தியம் என்கின்ற அந்த நீர்வாயை அமைத்து, கோலினா அமைத்து, கோலுதல் அப்படின்னா அமைத்தல் அப்படின்ட்டு. அப்ப நம்ம சத்தியத்தை பேசிக்கிட்டே இருக்கணும், உண்மையை பேசிக்கிட்டே இருக்க வேண்டும். சொன்ன சொல் தவறக்கூடாது, வாக்கு மாறக்கூடாது அப்படிங்கிறது தான் இதுல வந்து சொல்லப்படுகிறது. அத திருப்புகழ்ல அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அதிரும் கழல் பணிந்துன் அடியேனன் அடியேன் உன் அபயம் புகுவதென்று இடர்காண
இதயம் தனில் இருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே. எதிரங்கொருவர் இன்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா பதியெங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே. இதயம் தனில் இருந்து கிருபையாகி, என்னுடைய இதயத்தில் நீ இருந்து கிருபையாக, அந்த கிருபை தான் இங்க அருள் உருவ நீர். இதயம் தனில் இருந்து கிருபையாகி அப்படின்ட்டு. மேலும் திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, முதல் திருமுறையில திருஞான சம்பந்த பெருமான் சொல்லும்போது, சினமலி அறுபகை மிகு பொறி சிதை தரு வகை வழி நிறுவிய மணன் உணர்வோடு மலர் மிசை எழுதரு பொருள் நியதமும் உணர்பவர் தனதெழில் உருவது கொடு அடை தகுபரன் உறைவது நகர்மதில் கணமருவிய சிவபுரன் நினைபவர் கலைமகள் தர நிகழ்வரே. அதாவது சினமலி அறுபகை மிகு பொறி சிதை தரு, அகைப்பகை ஆறும் வென்று ஐம்பொறி அடக்கி. இந்த ஐம்பொறி அடக்கி தான் அடுத்தாலும் நிறைங்கிறத நம்ம சிந்திக்க போறோம். நிறைனாலே அந்த பொறி அடக்கம், அந்த பொறி அடக்கத்தை தான் நிறைங்கிறது குறிக்கும். அப்படி அந்த ஐம்பொறி அடக்கி வகை வழி நிறுவிய, வழின காற்று, பிராணவாயுவை ஒழுங்குபடுத்திய யோகியர்க்கு அந்த சாரூபத்தை தரக்கூடிய பரசிவன், அவனுடைய திருத்தலம் சிவபுரம் அப்படின்னுட்டு இதுல சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா, மணன் உணர்வோடு மலர் மிசை எழுதரு பொருள். அந்த மலர், அந்த அதாவது மனன் உணர்வு தியானத்தோடு தியானம் செய்து மலர் மிசை எழுதரு பொருள் பிரம்மரந்திரத்தின் கண்ணதாகிய சகஸ்ர தளத்தை உடைய தாமரை மலரின் மேல் எழுந்தருளியிருக்கும் பேரொளி பிளம்பாகிய பொருளை அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க. சகஸ்ரதள புஷ்பமிசை வீற்றிருக்கும் நாரணி அப்படின்னுட்டு தாய்மானவ சுவாமிகள் சொல்லுவாங்க. பூரணி புராதனி சுமங்கலை சுதந்தரி புராந்தகி திரையம்பகி எழில் புங்கவி விளங்கு சிவசங்கரி சகஸ்ரதள புஷ்பமிசை வீற்றிருக்கும் நாரணி மனாதீத நாயகி குணாதீத நாதாந்த சக்தி என்று உன் நாமமே உச்சரித்திடும் அடியர் நாமமே நான் உச்சரிக்க வசமோ ஆரணி சடைக்கடவுள் ஆரணி என புகழ அகிலாண்ட கோடி ஈன்ற அன்னையே பின்னையும் கன்னி என மறைவேசும் ஆனந்த ரூபமையிலே வாரணியும் இரு கொங்கை மாதர்மகள் கங்கை புகழ் வளம் மருவு தேவை அரசே வரைராஜனுக்கு இரு கண்மணியாய் உதித்த மலைவளர் காதலி பெண் உமையே அப்படின்னுட்டு ராமேஸ்வரத்துல உள்ள அம்பாள் பேர்ல அந்த பர்வதவர்த்தினி அம்பாள் பேர்ல பாடுவாங்க. அப்படி பாடும்போது அதுல சகஸ்ரதள புஷ்பமிசை வீற்றிருக்கும் நாரணி அப்படின்னுட்டு அம்பாளை அந்த தாமரை மலரில் வீற்றிருக்கக்கூடிய அம்பிகை அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. அதைத்தான் இதுலயும் இந்த பாட்டிலையும் சொல்லுதாங்க. மனன் உணர்வு தியானத்தோடு மலர்மிசை எழுதரு பொருள் பிரம்மரந்திரத்தின் கண்ணதாகிய சகஸ்ரதளத்தை உடைய தாமரை மலரின் மேல் எழுந்தருளியிருக்கும் பேரொளி பிளம்பாகிய பொருளை நியதமும் உணர்பவர் அனவரதமும் அவர்கள் அறிபவர்களுக்கு சுவாமி சாரூபத்தை கொடுக்கின்றார் அப்படின்னுட்டு இந்த பாட்டுல சொல்றாங்க. மனன் உணர்வோடு மலர்மிசை எழுதரு பொருள் நியதமும் உணர்பவர் அப்படின்னுட்டு அதைத்தான் இங்க மட்டவிழ் வெறிமலர் அப்படின்னுட்டு அந்த மலரை பற்றி இதுல சொல்லப்படுகிறது. மேலும் திருநாவுக்கரசு சுவாமிகள் 5ஆம் திருமுறையில சொல்லும்போது
பார்த்தீங்கன்னா, நெஞ்சம் என்பதோர் நீழ்கயம் தன்னுள்ளே வஞ்சம் என்பதோர் வான் சுழிப்பட்டு நான் துஞ்சும் போழ்து நின் நாமத் திரு எழுத்து அஞ்சும் தோன்ற அருளும் ஐயாரரே. நெஞ்சம் என்பதோர் நீழ்கயம். கயம் அப்படின்னா ஆழமான நீர்நிலை. அதான் இங்க குளம், அதான் இதய குளம்னோம். நெஞ்சம் நெஞ்சம் இதயம். அப்படி அந்த நெஞ்சம் என்கின்ற அந்த நீண்ட அந்த குளத்திற்குள்ளே நான் எப்படி இருக்கிறேன்? உண்மைத்தன்மை இல்லாம இருக்கிறேன், வஞ்சத்தோடு இருக்கின்றேன். அதனால துன்பச் சுழி எனக்கு ஏற்படுகிறது. அப்படி இருந்தாலும் நான் அந்த தூங்கிக் கொண்டு இருக்கும் பொழுதும், உணர்வு இழக்கும் பொழுதும், துஞ்சும் பொழுது அப்படின்னா உணர்வு இழக்கும் பொழுதும் உன்னுடைய நாம திரு எழுத்து எனக்கு அஞ்சும் தோன்ற வேண்டும். நாம் உணர்வற்று இருக்கும் பொழுதும், அந்த வஞ்சத்தில் இருக்கும் பொழுதும் எனக்கு உன்னுடைய அஞ்செழுத்து எனக்கு கிடைக்க வேண்டும், தோன்ற வேண்டும். அதற்கு நீதான் அருள் செய்யணும். அப்படின்னா நான் ஒரு மாதிரி வஞ்சனையாத்தான் இருப்பேன், ஆனாலும் நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் இதில் கூறுகின்றார்கள். அப்போ அந்த நெஞ்ச ஒரு மிகப்பெரிய கயம், கயம்னா ஆழமான நீர்நிலை, இந்த குளமாக சொல்கின்றார். அதைத்தான் நம்ம இதய குளம் அப்படின்னுட்டு இதுல சொல்றோம். அடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, திருவெஞ்சமாக்கூடல்ல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, குளங்கள் பலவும் குழியும் நிறைய குடமாமணி சந்தனும் மகிழும் துளங்கும் புனலுட்பெய்து கொண்டு மண்டி திழைத்தற்று சிற்றாரதன் கீழ் கரைமேல் வளங்குள் மதில் மாளிகை கோபுரமும் மணிமண்டபமும் இவை மஞ்சு தன்னுள் விளங்கும் மதி தோய் வெஞ்சமா கூடல் விகிர்தா அடியேனையும் வேண்டுதியே. குளங்கள் பலவும் குழியும் நிறைய அதாவது அந்த சிற்றாறு, பெஞ்சமா கூடல் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சிற்றாறுல தண்ணி அது பல குளங்களுக்கு குழிகள், குழினாலும் நீர்நிலை தான். இந்த குட்டம், குழி, குண்டு, மடு அப்படின்னுட்டுலாம் இதெல்லாம் அந்த நீர்நிலைகளைத்தான் குறிக்கும். அப்படி அந்த நீர்நிலைகள், பல குளங்கள் குழிகளெல்லாம் நிறைய அந்த ஆத்துல சந்தனம் அகிலெல்லாம் அப்படியே அடித்து கொண்டு வருகிறதாம். அடித்து கொண்டு வழியில் இருக்கக்கூடிய குளம் குட்டைகளை எல்லாம் நிரப்பி கொண்டு வருகிறது அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த பாடலில் கூறுகின்றார்கள். அதுபோல இந்த அருள் உருவ நீரும் அந்த குளத்தில் அப்படியே நிரம்புகிறது அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் குமரகுருபரர் அருளி செய்த சகலகலாவல்லி மாலையில முதல் பாட்டுல பார்த்தீங்கன்னா, வெண்தாமரைக்கு அன்றே நின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்குத் தகாது ஒலோ சகமேழும் அழித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொள் கரும்பே சகல கலாவல்லியே. என்னுடைய உள்ளமானது வெள்ளை உள்ளமாக இருக்கிறது. அந்த வெள்ளை உள்ளம் குளிர்ச்சி பொருந்திய தாமரையாக இருக்கிறது. என்னுடைய உள்ளமாகிய தாமரை, அகத்தாமரை. அந்த அகத்தாமரையில் உன்னுடைய பாதத்தை தாங்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் அப்படின்னுட்டு, நீ வெளியில இருக்கக்கூடிய அந்த வெண்தாமரையவே ஆசனமாக கொண்டிருக்கின்றாய். என்னுடைய உள்ளமானது வெள்ளை உள்ளமாக, அந்த வெண்தாமரை எப்படி வெண்மையாக இருக்கிறதோ அதுபோல என்னுடைய உள்ளமும் வெண்மையாக இருக்கிறது. சுத்தமான அர்த்தம். வெண்மை சுத்தமான அர்த்தம்.
ஆகையினால் அந்த உள்ளமாகிய அந்த குளிர்ச்சி பொருந்திய தாமரையில் உன்னுடைய திருவடி இருக்கலாமே, நீ அந்த என்னுடைய உள்ளத்துள் எழுந்தருளி இருக்கலாமே அப்படின்னுட்டு இதுல வந்து குமரகுருபர் வந்து சரஸ்வதி அம்பிகைகிட்ட வேண்டுகின்றார்கள். அதைத்தான் இங்கேயும் மட்டவிழ் வெறி மலர், அந்த இறைவன் வீற்றிருக்கக்கூடிய அந்த மலர்கள் எல்லாம் அந்த குளத்தில் இருக்கின்றது அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்லுகிறார்கள். மேலும் அதே சகலகலாவலி மாலையில 5வது பாட்டு பார்த்தீங்கன்னா, பஞ்சப்பு இதம் தரு செய்ய பொற்பாத பங்கேருகம் என் நெஞ்சத்தடத்து அலராதது என்னே நெடுந்தாட்கமலத்து அஞ்சத்துவசம் உயர்த்தோன் சென்னாவும் அகமும் வெள்ளை கஞ்சத்தவிசு ஒத்து இருந்தாய் சகல கலாவலியே. அந்த பெண்கள் வந்து காலுக்கு வந்து ஒரு செம்பஞ்சு குழம்பு பூசுவாங்களாம். அதே போல அம்பிகை அந்த அம்பிகையினுடைய சரஸ்வதி அம்பிகையினுடைய பாதத்திலும் அந்த செம்பஞ்சு குழம்பு பூசப்பட்டு சிவந்து இருக்கின்றதாம். அதான் பஞ்சு அப்பு. அந்த செம்பஞ்சு குழம்பை வந்து பஞ்சில் தோய்த்து காலுக்கு வந்து பூசுவாங்களாம். இப்பவும் நம்ம ஆடி மாதம் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளியிலெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சிறுமிகளுக்கெல்லாம் காலில் வந்து அந்த செம்பஞ்சு குழம்பை வந்து பூசுவோம். குங்குமத்தை சந்தனத்தை எல்லாம் மஞ்சள் எல்லாம் அரைச்சி பூசுவாங்க. அதைத்தான் இதில் வந்து சொல்கிறாங்க. பஞ்சு அப்பு இதம் தரு செய்ய பொற்பாத பங்கேருகம். அப்படிப்பட்ட அந்த சிவந்த அந்த வரைபடங்கள், அந்த இனிமையான அந்த கோடுகள் எல்லாம் வரையப்பட்ட அந்த சரஸ்வதியினுடைய பொற்பாதம் அது எப்படி இருக்கிறதா? பங்கேருகம், தாமரை போல தாமரையாக இருக்கிறது. பங்கேருகம்னா தாமரை. அதான் மட்டவிழ் வெறிமலர். அந்த பொற்பாத பங்கேருகம் என் நெஞ்சத்தடத்து, தடம்னா குளம்னு அர்த்தம். என்னுடைய நெஞ்சமாகிய குளம், அதுதான் இங்க இதய குளம். என்னுடைய நெஞ்சத்தடத்து அலராதது என்ன, அந்த உன்னுடைய தாமரை போன்ற அந்த திருவடி என்னுடைய நெஞ்ச குளத்தில் இன்னும் மலராமலேயே இருக்கின்றதே அப்படின்னுட்டு சொல்லி கேட்கின்றார்கள். கேட்டா மட்டும் போதாது, இன்னமும் என்ன சொல்றாங்க, நீ வந்து அந்த பிரம்மதேவனினுடைய சென்னாவும் அவனுடைய உள்ளமும் தான் உனக்கு வெள்ளை தாமரை போல இருக்கின்றது. அதில்தான் நீ வந்து ஆசனமாக அமர்ந்திருக்கின்றாய், என்னுடைய உள்ளத்தில் அமராமல் இருக்கின்றாயே அப்படின்னுட்டு குமரகுருபர சுவாமிகள் வந்து கேட்கின்றார்கள். பஞ்சு அப்பு இதம் தரு செய்ய பொற்பாத பங்கேருகம் என் நெஞ்சத்தடத்து அலராதது என்னே, என்னுடைய நெஞ்சமாகிய குளத்தில் அது மலராமல் இருக்கின்றதே அப்படின்னுட்டு அந்த உன்னுடைய அந்த பாத தாமரை வந்து என்னுடைய நெஞ்ச குளத்தில் அது மலர வேண்டும் அப்படின்னுட்டு குமரகுருபர சுவாமிகள் இந்த சகலகலாவதி மாலையில வேண்டுகின்றார்கள். வேண்டினவுடன் அந்த நெஞ்சத்தடத்துல மலர்ந்து அவருக்கு அந்த உருது மொழி பாஷையெல்லாம் தெரிஞ்சு அந்த முஸ்லீம் மன்னனிடத்துல போய் மிகப்பெரிய ஒரு நிலத்தை காசியில் எழுதி வாங்குகிறார்கள். அதான் இதுல வந்து மட்டவிழ் வெறி மலர். இது இதுல கைத்தல நிறைகணியில அருணகிரி பெருமான் சொல்லும்போது மட்டவிழ் மலர்கொடு பணிவேனே, அந்த தேன் வழியக்கூடிய தேன் சிந்தும் மலர் கொண்டு விநாயக பெருமானை நான் வணங்குவேன் அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்றாங்க. அதுதான் இதுலயும் மட்டவிழ் வெறின வாசனை, அந்த தேன் பொருந்திய அல்லது தேன் வழியக்கூடிய வாசனை மிகுந்த அந்த மலர், அந்த மலர்கள் எல்லாம் அந்த நெஞ்சத்தடம், அந்த நெஞ்ச குளம், அந்த இதய குளத்தில் அது பூத்து இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த நீர், திருவருள் நீர் மிகுந்த அந்த குளத்தில் வாய் கோலி, அதற்கு வந்து ஒரு உண்மையாகிய ஒரு நீர்வாய் அமைத்து, ஒரு நிமிஷம்,
அடிகோலுதல் அப்படின்லாம் சொல்லுதோம் பார்த்தீங்களா? அப்போ கோலுதல்னா அமைத்தல் அப்படின்னு அர்த்தம். அதற்கு அந்த தண்ணீர் வருவதற்கு ஒரு வாசல்கள், ஒரு வாயில்களை அமைத்து, அதுக்கு ஏன் வாயை சொல்றாங்க அப்படின்னா, அந்த தண்ணீர் அது உண்மையாகிய சத்தியமாகிய அந்த தண்ணீர். நாமும் அந்த சத்தியத்தை கடைப்பிடித்து இருக்க வேண்டும் அப்படிங்கிற இதுல நம்முடைய வாய் அதான் பொய்யஞ்சி வாய்மைகள் பேசி அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? அதைத்தான் இதுல அந்த வாய் கோலி அப்படின்னு சொல்லி இதுல சொல்றாங்க. இதுல திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, மடையில் வாழை பாயமாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான் சடையும் பிறையும் சாம்பற் போச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என் கொல்லோ. மடையில் வாழை பாய அப்படின்னா, மடையில வாழை மீன்கள் பாய்ந்து கொண்டு இருக்கிறது. வாழை மீன்கள் தண்ணீர் வெளியில வந்துகிட்டு இருந்தா தானே அது பாய்ஞ்சுக்கிட்டு இருக்கும். அதனால அதிலிருந்து நம்ம வாழை மீன் பாய்ந்து கொண்டு இருப்பதனால் அந்த மடையில் அந்த அருள் உருவ நீரானது வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் மடைனா இங்க வாய் கோதி, மடைங்கிறத இந்த வாய் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது, ஆவியை போகாமே தவிர்த்தென்னை ஆட்கொண்டாய் வாவியில் கயல்பாய குளத்திடை மடைதோறும் காவியும் குவளையும் கமலம் செங்கழு நீரும் மேவிய குறுகாவோர் வெள்ளடை நீ என்றே. பாவியில் கயல் பாய குளத்திடை மடை தோறும். குளத்துல அந்த மடைகள்லாம் இருக்கு. அந்த மடைகள்ல பூக்கள் எல்லாம் மலர்ந்து இருக்கின்றதாம். பூக்கள் நீர்வாழ் பூக்கள் மலர்ந்து இருக்கணும்னா அங்க தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கணும், சின்ன அளவுலையாது. அதைத்தான் இதுல மடைதோறும் காவி குவளை கமலம் செங்கழு நீர் இவைகள் எல்லாம் மலர்ந்து இருக்கின்றதாம். அந்த அப்படிப்பட்ட வளம் மிகுந்த குறுகாவூர் வெள்ளடை அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க. அப்ப அந்த மடைகள் தோறும் இப்படி தண்ணீர் வரத்தோடு ஒரு செழிப்பாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் இங்க வாய் கோலி, குள வாய் கோலி அப்படின்னு சொல்லி இதுல சொல்றாங்க. அதாவது சத்தியம் உண்மையாகிய நீர்வாய், நாம் உண்மையை பேசி அந்த அப்படி இருக்க வேண்டும், சத்தியத்தோடு நாம் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு. திருஞான சம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சடையா எனுமால் சரண்ணி எனுமால் விடையா எனுமால் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே. அந்த பெண் எப்படியெல்லாம் இறைவனை வழிபாடு செய்கின்றாள் அப்படின்னுட்டு இதை சொல்லிட்டே வராங்க. இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய பெண் உண்மையானவளாக இருப்பாள், சத்தியவதியாக இருப்பாள். அந்த பெண் அந்த இறந்து போன மணமகனை தொடாமல், ஒரு இறந்து போனதுக்கு அப்புறமும் தொடாம கொஞ்சம் தள்ளியே இருந்துதான் அழுகின்றாள். அழும்போது இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி சொல்லி அவள் அழுகின்றாள் அப்படின்னுட்டு இதுல கூறுகின்றார்கள். அதாவது உன்னுடைய திருவடியை தினந்தோறும் வணங்குவதிலிருந்து இவள் வழுவ மாட்டாள், வழுவாள் பெருமான் கடல் வாழ்கையனா அப்படின்னுட்டு தினந்தோறும் உன்னை வணங்குவதிலிருந்து வழுவ மாட்டாள். அப்ப தினந்தோறும் உன்னை வணங்குவாள். அப்படிப்பட்ட சத்தியத்தன்மை உடைய அந்த பெண்ணினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது. அவளுக்கு, அவளுடைய அந்த மணமகனுக்கு, அந்த கணவனுக்கு உயிர் பிச்சை நீ கொடுப்பாயாக, இந்த பெண்ணின் துயரத்தை தீர்ப்பாயாக அப்படின்னுட்டு திருமுறைகள்ல சம்பந்த பெருமான் அந்த இறந்து போன மணமகனை உயிர்ப்பிப்பதற்காக பாடுகின்றார். பாடும்போது அந்த பெண் எப்படிப்பட்ட சத்தியவதி, இறைவனை வணங்குவதில் எப்படிப்பட்டவள்னா சொல்லி சொல்லித்தான் பாடுகின்றாள்.
அது அதுல சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த திருமருகல்ல இருக்கக்கூடிய மடைகள் எல்லாம் குவளை மலர்கள் மலர்ந்து இருக்கின்றது. என்ன அப்போ இதுக்கு என்ன இது அப்படின்னா, "உடையாய் தகுமோ இவளுள் மெலிவே" அப்படின்னுட்டு ஒரு இக்கட்டான நேரத்துல ஒரு இயற்கை வளத்தை ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அறிவுடையவர்களுக்கு லேசா சொன்னா போதும். அது இதுக்குத்தான் இவங்க சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கிடுவாங்களாம். என்ன அது மாதிரி இறைவனுக்கு சம்பந்த பெருமான் ஒரு ஒரு கருத்தை கூறுகின்றார். என்ன கருத்தை கூறுகின்றார் அப்படின்னா, உன்னுடைய வளம் பொருந்திய இந்த மருகல் தலத்தில் ஆறறிவு இல்லாத குவளை மலர்கள் எல்லாம் மலர்ந்திருக்கின்றது. ஏன்னா குவளை மலரை வந்து பெண்ணினுடைய கண்களுக்கு ஓமையாக கூறுவார்கள். குவளை கண்ணி கூரன் காண்க. அப்போ அந்த ஆறறிவு இல்லாத அந்த குவளை மலர்கள் எல்லாம் மலர்ந்திருக்கிறது. இந்த பெண்ணினுடைய அழுது கொண்டிருக்கக்கூடிய பெண்ணினுடைய குவளை போன்ற மலர்கண்கள் வாடி போய் அழுது கொண்டிருக்கிறது. இது உனக்கே நல்லா இருக்கா அப்படின்னுட்டு அந்த கருத்தை தான் இந்த இயற்கை வளத்துல சொல்கிறார் அப்படின்னுட்டு சொல்லப்படுகிறது. அப்படி அந்த மடையார் குவளை மலரும் மலர்கள், அந்த மடையில குவளை மலர்கள் எல்லாம் மலர்ந்திருக்குன்னா தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த பெண் சத்தியவதி, அந்த பெண் இறைவனை வழிபடுவதிலிருந்து தவறாதவள் அப்படிங்கிற சத்தியத்தை தான் இங்க வந்து ஒரு மடையாக நாம் அமைக்க வேண்டும். அந்த மடை மூலம் அந்த சத்தியமாகிய நீரை வயல்களில் பாய்க்க வேண்டும் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் இதில் கூறுகின்றார்கள். அடுத்து இப்போ அந்த சத்தியம் என்கின்ற அந்த நீர்ப்பாயை, அந்த மடைகளை அமைத்து, அதுக்கப்புறம் நிறையகில் மாப்புகை கரை சேர் அப்படின்ட்டு. நிறை அகில் அப்படின்னா, நிறை அப்படின்னா பொறியடக்கம். அந்த அந்த ஐந்தவித்தான் அப்படின்னுட்டு திருவள்ளுவ பெருந்தகையும் சொல்லுவாங்க. அது அப்படி அந்த பொறியடக்கத்தோடு நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் இங்க நிறை அப்படிங்கிற வார்த்தையில சொல்றாங்க. நிறை அப்படின்னாலே பொறியடக்கம். அது அந்த பொறியடக்கம் எதை எப்படி இருக்கின்றதா? அகில் அந்த அகில் கட்டைகளை வைத்து இறைவனுக்கு நாம வந்து நிறைய அந்த அகில் புகைகளை இறைவனுக்கு நாம் சமர்ப்பிக்கின்றோம். அதாவது பொறியடக்கம் என்கின்ற அந்த அகில் புகையை நாம் இறைவனுக்கு சமர்ப்பிக்கின்றோம். அந்த பொறியடக்கம்ங்கிற அந்த அகில் புகை வந்து அங்கே கரையில் இருக்கின்றதாம். அந்த குளத்தின் கரையில எப்படி இருக்கின்றது அப்படின்னா, பனி போல இருக்கிறது. அங்க பனிங்கிறத நாம எடுத்துக்கிடணும். ஏன்னா புகை வந்து அப்படியே இருக்கும். இங்க எது இருக்கும்? பனிதான் இருக்கும். அந்த இரவு நேரத்துல அந்த பனி அப்படியே மூடி தரையில எல்லாம் அந்த புல்கள் எல்லாம் பனித்துளிகள்லாம் இருக்கும். அது அப்படி அந்த பனி மூட்டமானது அந்த குளத்தின் கரையில் இருக்கின்றது. அந்த பனிமூட்டம் எப்படி இருக்கின்றதாம்? அந்த அகில் புகை போல இருக்கின்றதாம். பொறியடக்கம் என்கின்ற அந்த அகில் புகை இப்போ இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யும் போது எப்படி இருக்குமோ அதுபோல அந்த குளத்தில் அந்த பனிமூட்டம் இருக்கின்றது அப்படின்னுட்டு இதுல வந்து அந்த பனி சூழ்ந்து இருத்தலை நிறை அப்படின்னுட்டு பொறியடக்கம் அதை வந்து அகில் புகை அப்படின்னுட்டுலாம் இதுல வந்து சொல்லப்படுகிறது. அது கரையில் அந்த இருக்கின்றது அப்படின்னுட்டு, அந்த குளக்கரையில் இருக்கின்றது அப்படின்னுட்டு. இத திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லும்போது போவார் குழலார் அகில் கொண்டு புகைப்ப ஓவாது அடியார் அடிவுள் குளிர்ந்து ஏத்த
ஆவா அரக்கன் தனை ஆற்றல் அழித்த ஏவார் சிலையான் தன் இடை மருது ஈதோ. அதாவது பூவார் குழலார் அகில் கொண்டு புகைப்ப, அந்த பூக்களை அணிந்த பெண்களெல்லாம் இறைவனுக்கு அகில் புகையை கொண்டு அப்படியே அந்த புகையை ஏற்படுத்துகிறார்கள். அதான் இங்க பனிமூட்டம் அப்படின்னுட்டு திருஞான சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே முதல் திருமுறையில ஞானசம்பந்த பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, தொங்கலும் கமழ் சாந்தும் அகிற்புகையும் தொண்டர் கொண்டு அங்கையால் தொழுது ஏத்த அருச்சனைக்கு அன்று அருள் செய்தான் செங்கையல் பாய் வயல் உடுத்த செங்காட்டம் குடியதனுள் கங்கை சேர்வார் சடையான் கணபதி சரத்தானே. தொங்கலும் கமழ் சாந்தும் அகில் புகையும் தொண்டர் கொண்டு. அப்ப அந்த அகில் புகைகளை எல்லாம் கையில் வைத்து கொண்டு இறைவனுக்கு அந்த புகையை ஏற்படுத்துகிறார்கள். அதைத்தான் இங்க பனிமூட்டம் அப்படின்னுட்டு சொல்லப்படுகிறது. மேலும் அதே முதல் திருமுறையில பார்த்தீங்கன்னா, கலையுடை விரிதுகுள் கமிழ் குழல் அகில் புகை மலையுடை மடமகள் தனை இடம்புடையோன் விலையுடை அணிகலம் இளம் என மழுவினோடு இலை உடை படையவன் இடம் இடை மருதே. அம்பிகையினுடைய கூந்தலில் அகில் புகைகளெல்லாம் அப்படியே இருக்கின்றதாம். ஏன்னா அடியார்கள் அம்பிகைக்கு தூப தீபங்கள்லாம் காட்டினதுல அகில் புகையும் காட்டியிருக்கின்றார்கள். அதெல்லாம் அம்பிகையினுடைய கூந்தல்ல இருக்கின்றது. அதான் கமல் குழல் அகில் புகை மலையுடை மடமகள், இதையெல்லாம் உடைய அந்த மலைமகள் அப்படின்னுட்டு அந்த மலைமகளை பற்றி கூறுகின்றார்கள். மேலும் இரண்டாம் திருமுறையில திருஞான சம்பந்த பெருமான் சொல்லும்போது, மந்தனம் இருந்து புரி மாமடிதன் வேள்வி சிந்த விளையாடு சிவலோகன் இடம் என்பர் அந்தணர்கள் ஆகுதியில் இட்ட அகில் மட்டார் பைந்தொடினன் மாதர் சுவடு ஒற்று பழுவூரே. அந்தணர்கள் ஆகுதியில் இட்ட அகில் மட்டார், அந்த அந்தணர்கள்லாம் ஆகுதியில அந்த அகில் கட்டைகளை எல்லாம் போட்டு இறைவனுக்கு அந்த புகையை சமர்ப்பிக்கின்றார்கள். அந்த புகை தான் இங்க பனி தூவலாக, பனியாக, பனிமூட்டமாக இருக்கின்றது. அதை போல இருக்கிறது அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே இரண்டாம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, துவர் ஆடையர் வேடமலா சமன் கையர் கவர்வாய்மொழி காதல் செய்யாதவன் ஊராம் நவையார் மணி பொன்னையில் சந்தனம் புந்தி குவையார் கரைசேர் குரங்காடு துறையே. அந்த குரங்காடு துறையில காவேரி ஆற்றுல அகில் மரங்கள், சந்தன மரங்கள் எல்லாம் கொண்டு கரைக்கு சேர்க்குதான். அப்ப அந்த அகில் மரத்தை எடுத்து இறைவனுக்கு புகையிட பயன்படுத்தி கொள்கின்றார்கள் அப்படின்னுட்டு இதுல இரண்டாம் திருமுறையில அந்த அகில் மரங்களை பற்றி சொல்லப்படுகிறது. மேலும் அதே இரண்டாம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வங்கமலியும் கடல் விடத்தினை நுகர்ந்த அங்கணன் அருத்தி செய்து இருக்கும் இடம் என்பர் கொங்கணவியன் பொழில் மாசு பனிமூச தெங்கனவு தேன்மலி திருப்புகலியாமே. வியன் பொழிலில் அந்த சோலைகளிலெல்லாம் மாசு படர்ந்து இருப்பது போல பனிமூட்டம் எங்கும் இருக்கின்றது அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. அந்த பனிமூட்டத்தை பற்றி இதில் சொல்லப்படுகிறது. அதாவது கொங்கணவியன் பொழிலின் அந்த பொழில் சோலைகளிலெல்லாம்
மாசு பனி மூச. அந்த மாசு படிந்து இருப்பது போல, ஒரு புகை படிந்து இருப்பது போல அந்த பனி எங்கும் வியாபித்து இருக்கிறது. அப்படிப்பட்ட சீர்காழி அப்படின்னுட்டு இந்த பனிமூட்டத்தை பற்றியும் இதில் வந்து ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் மூன்றாம் திருமுறையில ஞானசம்பந்த பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பங்கமார் சேனுயர் வருகுறியான் மிகு சங்கமார் ஒலியகில் தரு புகை கமல் தரு மங்கையோர் வங்கினன் மகேந்திர பள்ளியுள் எங்கள் நாயகன் தனது இணையடி பணிமினே. மிகு சங்கமார் ஒலி அகில் தரு புகை கமல் தரு மங்கையோர் பங்கினன். சங்குகள் எல்லாம் அந்த கோவிலில் மகேந்திர பள்ளியில் நிறைய வாசிக்கப்படுகிறது. அகில் புகை, அகில் தரு புகை கமழுகிறது. அந்த அகில் மரங்கள் தரக்கூடிய புகையை அந்த கோவிலில் நிறைய இறைவனுக்கு அவர்கள் அந்த புகையை கொடுக்கின்றார்கள் அப்படின்னுட்டு இதுலயும் அந்த அகில் புகையை பற்றி சொல்லப்படுகிறது. அடுத்து சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்துல 12ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா, சிறப்புலி நாயனார் புராணத்துல பாத்தீங்கன்னா, தூமலர் சோலை தோறும் சுடர்தொடு மாடம் தோறும் மாமழை முழக்கம் தாழ மறையொலி முழக்கம் ஓங்கும் பூமலி மருகில் இட்ட புகை அகில் தூபம் தாழ வேனல் வேள்வி சாலை ஆகுதி தூபம் ஓங்கும். ஆக்கூர், அந்த ஆக்கூர்ல அந்த ஆலயத்துல வந்து அகில் புகைகள் எல்லாம் அப்படியே அந்த ஆக்கூர் வீதிகளிலும் வீடுகளிலும் கோயிலிலும் அந்த அகில் புகைகள் தூபங்கள் எல்லாம் அப்படியே வந்து எங்கும் நிறைந்து இருக்கின்றது அப்படின்னுட்டு அந்த ஊர்ல உள்ள சிறப்புலி நாயனார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பூமலி மருகில் இட்ட புகை அகில் தூபம் தாழ, அந்த அகில் புகை அந்த தூபங்கள் எல்லாம் அங்கே மிகுதியாக இருக்கின்றது அப்படின்னுட்டு இந்த பெரிய புராணத்துல அந்த அகில் தூபத்தை பற்றி இதுல வந்து சொல்லப்படுகிறது. அடுத்து இப்படி அந்த நிறையகில் மாப்புகை கரை சேர், அந்த பொறியடக்கம் என்கின்ற அந்த அகில் புகைகள், மிகப்பெரிய அந்த அகில் புகைகளை எல்லாம் இறைவனுக்கு நாம் சமர்ப்பிக்க வேண்டும், பொறியடக்கத்தோடு சமர்ப்பிக்க வேண்டும். இங்கே அந்த அதை குறிக்கும் வண்ணமாக அந்த பனி மூட்டங்கள் எல்லாம் அந்த குளத்தின் கரையில் சேர்ந்து இருக்கின்றது அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா, வண்டுடை குளத்தின் மீக்கொள மேன்மேல் மகிழ்தலின் நோக்கி. வண்டு அப்படிங்கிறது ஓம்கார ஒலியினுடைய, ஓம்கார சப்தத்தினுடைய ஒரு குறியீடு. அதத்தான் அந்த பொறியடக்கத்தோடு நாம் இருந்து அந்த ஓம் எழுத்தை நாம் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே அப்படின்னுட்டு திருப்புகழ்ல சொல்லப்படுகிறது. அப்படி அந்த ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி அந்த ஓம்கார எழுத்தை குறிப்பதுதான் வண்டு. அப்படிப்பட்ட அந்த ஓம்காரமான அந்த இது அந்த குளத்தில் அப்படியே நிறைந்து இருக்கிறது. அதாவது அடியார்கள்
அந்த ஓம்காரத்தை உச்சரித்து கொண்டே, அந்த பஞ்சாட்சரத்தை உச்சரித்து கொண்டே அவர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. வண்டுடை குளத்தின் ஓம்கார ஒலி மிக்கு எழக்கூடிய அந்த குளம் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. இத திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லும்போது திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில இதுல இதை பற்றி கூறுகின்றார்கள். பம்மின் அடியீர் நான் மலர் இட்டு தொழுதுய்ய அன்பு செய்து ஈசல் உரை கோயில் மும்மென்றிசை முரல் வண்டுகள் கெண்டி திசையெங்கும் விம்மும் பொழில் சூழ்தன் வயல் வீழின் மிடலையே. மும்மென்று இசை முரல் வண்டுகள், மும் அப்படின்னுட்டு அந்த ஒலி குறிப்பு. அப்ப இம் அப்படின்னுட்டு வரும்போதே அது ஓம்காரம் தான். அந்த ஓம் அந்த மும் என்று இசை, மும்முன்னுட்டு வாயை மூடி திறக்கும் போது முன்னுட்டு தான் வெளியில வரும். அந்த ஓம்காரம் தான் வெளியில வரும். அதை இதுல அந்த ஓம்கார இசை அப்படிங்கிறத ஒலி குறிப்பாக மும்மென்று இசை முரல் வண்டுகள் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. அப்படி அந்த வண்டுகள் ஓம்கார இசையை ஒலித்து கொண்டு முரன்று கொண்டு இருக்கின்றது அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் முதல் திருமுறையில கூறுகின்றார்கள். அதே முதல் திருமுறையில இன்னொரு பாட்டுல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, தொண்டர் இசை பாடியும் கூடி கண்டு துதி செய்பவன் ஊராம் பண்டும் பல வேதியர் ஓத வண்டார் மயிலாடு துறையே. மயிலாடுதுறையில் வேதியர்கள் ஓதுகின்றார்கள். அதை இந்த வண்டுகளெல்லாம் கேட்கின்றது. வண்டுகள் மிகுந்த அந்த மயிலாடுதுறை வேதியர்கள் ஓத வண்டுகள் கேட்கிறது அப்படின்னா அந்த ஓம்கார சப்தத்தை இந்த வண்டுகள் எல்லாம் கேட்கின்றது அப்படின்னுட்டு சொல்லப்படுகிறது. மேலும் அதே முதல் திருமுறையில சொல்லும்போது, வம்பார் குன்றம் நீடுயர் சாரல் வளர்வேங்கை கொம்பார் சோலை கோலவண்டு யாழ்சை குற்றாலம் அம்பால் நெய்யோடாடலமர்ந்தான் அலர்கொன்றை நம்பான் மேய நன்னகர் போலும் நமரங்காள் கோலவண்டு யாழ்சை குற்றாலம். நம்முடைய குற்றாலத்துல சொல்லும்போது அந்த வண்டுகள் எல்லாம் யாழிசை போல அந்த ஓம்கார துணியை இசையை எழுப்புகின்றது அப்படின்னுட்டு குற்றாலத்துல ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் இரண்டாம் திருமுறையில சொல்லும்போது திருஞான சம்பந்த பெருமான், பண்டு நான் செய்த வினைகள் பறையவோர் நெறியருள் பயப்பார் கொண்டல் வான்மதி சூடி குறைகடல் விடமணி கண்டர் வண்டு மாமலர் ஊதி மதுவுண இதழ்மறி வைதி விண்டவார் பொழில் தெங்கூர் வெள்ளியங்குன்றமர்ந்தாரே. வண்டு மாமலர் ஊதி, அந்த மலர்கள் எல்லாம் அரும்பாக இருக்குது. அதுல உள்ள தேனை குடிக்கிறதுக்காக வேண்டி வண்டுகள் அந்த மலர்ல போய் ஊதுதான். வாயை திறக்கும் போதே இம்ங்கிற சப்தம்தான் வரும். ஓம்காரத்தினுடைய சப்தம்தான் வரும். அம்மான்லாம் வராது, உம்மா அப்படின்ட்டு தான் வரும். என்ன அது? அப்படி அந்த வண்டு மாமலர் ஊதி மது உண, அந்த தேன் அந்த பூக்களில் உள்ள மதுவை உண்ணும் போது இதழ்களெல்லாம் அப்படியே பீந்து போகின்றதாம். அப்படி அந்த வண்டுகள் அந்த மலர்களுக்கு பக்கத்தில் சென்று அது விரிவடைவதற்காக ஊதுகிறது. ஊதும் போது அது ஓம்காரத்தை தான் முதலில் வெளியே கொண்டு வரும் அப்படின்னுட்டு. அடுத்து அதே இரண்டாம் திருமுறையில
ஞானசம்பந்த பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, புத்தர் தத்துவமிலா சமனுரைத்த பொய்தனை உத்தமம் எனக் கொளாது உகந்தெழுந்து வண்டினம் துத்த நின்று பண் செய்யும் சூழ்பொழில் துருத்தியம் பித்தர் பித்தனை தொழ பிறப்பறுத்தல் பெற்றியே. வண்டினங்களெல்லாம் துத்த நின்று பண் செய்யும். துத்தம் அப்படின்னா 7 சொரங்கள்ல அது ஒன்று. துத்தம்ங்கிறது ரிஷபத்தை குறிக்கும். சட்ஜமோ ரிஷபம் காந்தாரம்ங்கிறதுல ரிஷபத்தை குறிக்கும். ஒன்றை சொன்னால் மீதி 7ம் அதற்குள் அடக்கம், உய்த்து உணர வேண்டும். அப்போ இந்த வண்டுகள் 7 இசையை பாடுகிறது. 7 இசையில ஒன்று மத்திமம். அந்த மத்திமம் என்பது ஓம்காரத்தினுடைய ஒரு ஒலி. அந்த ஓம்கார ஒலியை எல்லாம் இந்த வண்டுகள் இசைக்கின்றது அப்படின்னுட்டு இந்த துத்த நின்று பண் செய்யும்னா ரிஷபத்தில் நின்றுன்னா எல்லா சுரங்கள்லையும் நின்றுன்னு அர்த்தம். அப்ப அந்த மத்தியமத்திலையும் அது நிக்குது. அந்த மத்தியம இதுலையும் நிக்கும்போது ஓம்கார சப்தம் வெளியே வரும். அப்படிப்பட்ட அந்த வண்டுகள் அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 2ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, தொண்டர் அஞ்சு களிரும் அடக்கி சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால் வண்டு பாடு மயிலால மான்கன்று துள்ள வரிக்கண்டை பாய சுனை நீல முட்டலரும் கேதாரமே. தொண்டர் 5 களிரும் அடக்கி, அந்த 5 களிரும் அடக்கிங்கிறதான் அங்க நிறையகில் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பொறியடக்கம் அப்படிங்கிறத பார்த்தோம். தொண்டர் 5 களிரும் அடக்கி சுரும்பார் மலர் இண்டை வண்டு பாட, வண்டுகள் எல்லாம் பாடுகிறது இறைவனுடைய பெருமையை. அது ஓம்கார சப்தமாக அது பாடுகிறது அப்படின்னுட்டு. மேலும் 3ஆம் திருமுறையில திருஞான சம்பந்த பெருமான் நம்முடைய திருநெல்வேலியில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அக்குலாமறையினர் திரையுலா முடியினர் அடிகளன்று தக்கனார் வேள்வியை சாடிய சதுரனார் கதிர்கொள் செம்மை ஒக்கதோர் பொறிவினர் வரிதரு வண்டு பன்முரலும் சோலை திக்கலாம் புகழுறும் திருநெல்வேலி உரை செல்வர்தாமே. அதாவது வண்டு பண் முரலும் சோலை. முரலுதல் அப்படின்னாலே மூக்கால சொல்றதுன்னு அர்த்தம். மூக்கால சொல்லும்போது அது ஒரு ஓம்கார சப்தமாகத்தான் வரும். மூக்கால வாயை மூடிட்டு சொல்லுங்க. வாயை மூடிட்டு மூக்கால சொன்னீங்கன்னா ஓம்கார சப்தம் தான் வரும். அப்படின்ட்டு தான் வரும். அதான் அந்த வண்டு பண் முரலுதல் அப்படின்னாலே மூக்கால் சொல்லுதல் அப்படின்ட்டு. முரலுதல்னு நிறைய இடத்துல திருமுறைகள்ல வருது. வண்டினம் முரலும் சோலை அப்படின்னுட்டுலாம் வருது. அப்ப அந்த ஓம்கார சப்தத்தை அப்படி அந்த வண்டுகள் ரீங்காரமாக அவைகள் கொடுக்கிறது. அதுதான் இதுல வண்டு பண் முரலும் சோலை அப்படின்னுட்டு இதுல ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 3ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, மத்த கழித்து உரி போர்க்க கண்டு மாதுமை பேதுரலும் சித்தம் தெளிய நின்றாடி ஏரோர் தீவண்ணர் சில்பலிக்கு என்று ஒத்தபடி வந்து என் உள்ளம் கொண்ட ஒருவர்க்கு இடம் போலும் துத்தனல் இன்னிசை வண்டு பாடும் தோணிபுரம் தானே. இதுலயும் அந்த துத்த நல் இன்னிசை வண்டு பாடும். துத்தம் ரிஷபம். என்ன அந்த ரிஷபம்னா ஒன்று சொன்னா 7ம் அதுல வந்துடும். அப்படிப்பட்ட அந்த 7 இசையோடு பாடக்கூடிய தோணிபுரம் அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் அதே 3ஆம் திருமுறையில சொல்லும்போது, வெஞ்சுரம் சேர் விளையாடல் பேணி விரிவுன் சடையாத்தாழ துஞ்சிருள் மாலையும் நண்பகலும் துணையார் பலிதேர்ந்து அஞ்சுரும்பார் குழல் சோர உள்ளம் கவர்ந்தார்க்கு இடம் போலும்
பஞ்சுரம் பாடி வண்டு யாழ்முரலும் பரிதி நியமமே. பஞ்சுரம் என்ற பண்ணை வண்டுகள் பாடுகிறது. பஞ்சுரம்னா பழம்பஞ்சுரம், இறைவனுக்கு உகந்த சங்கராபரணம். அந்த சங்கராபரணத்தினுடைய பிரதிமத்திமத்தை பிடிச்சாலே, நம்ம மத்தியம சுதியில் அதை பாடினாலே அது நவரோஸ், அதுதான் வேத கோஷம் மாதிரி ஓங்காரமாகவே இருக்கும். நம்ம பண்களில் நிறைய அந்த நவரோஸ் பண்கள் இருக்கு. கொல்லி, கொல்லிக்கவானம், காந்தாரம், பியந்தை காந்தாரம்னுட்டு இருக்கு. அப்ப பஞ்சுரம் அந்த வண்டுகள் பாடுகின்றது என்றால் பழம்பஞ்சுரம், சங்கராபரணம். சங்கராபரணம்ங்கிறதே வேத கோஷம்தான். அந்த மத்தியம ஸ்ருதியில அதை வச்சு பாடும்போது பூரா அந்த ஓங்கார சப்தமாக வேத ஒலிகளாகத்தான் அது வெளியே வருகிறது. அதனாலதான் இதுல குறிப்பாக பஞ்சுரம் பாடி வண்டு யாழ்முரலும் பரிதி நியமமே அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் திருநாவுக்கரசு பெருமான் 5ஆம் திருமுறையில சொல்லும்போது பாத்தீங்கன்னா, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே, அந்த வண்டுகள் எல்லாம் ஓம்கார சப்தத்தை ரீங்காரம் செய்யக்கூடிய அந்த பொய்கையை போல, அந்த நீர்நிலையை போல குளிர்ச்சியாக அந்த சுண்ணாம்பு அறை எனக்கு இருந்தது அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். அப்ப அந்த ஓம்கார சப்தத்தை அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால அது குளிர்ச்சியான நீற்றறை குளிர்ச்சியாக இருந்தது அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமான் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, மண் பெரும் திருமாமரை வண்டு சூழ்ந்து அன்பர் சிந்தை அலர்ந்த செந்தாமரை நன்பெரும் பரமானந்த நன்மது என் தரத்தும் அழித்து எதிர் நின்ற. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பறவை நாச்சியாரோட கல்யாணம் முடிஞ்சாச்சு. திருவாரூருக்கு தரிசனத்துக்கு போறாங்க. அங்க அந்த தேவாசிரிய மண்டபத்துல அடியார்கள்லாம் இருக்காங்க. இவங்களுக்கு அடியார்களாக நான் என்னைக்கு ஆகுவது அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளே போறாங்க. சுவாமி அவருக்கு காட்சி கொடுத்து தன்னுடைய பாதங்களை காட்டி காட்சி கொடுத்து கொண்டு இருக்கின்றார். அந்த பாதங்கள் எப்படி இருந்தது அப்படின்னுட்டு இதுல சொல்லுகிறார்கள். அந்த பாதங்கள், இறைவனுடைய பாதங்கள் எப்படி இருந்ததாம்? மண் பெரும் திரு மாமரை வண்டு சூழ்ந்து, வேதங்களை சொல்லக்கூடிய வண்டு அப்படின்ட்டு சொல்றாங்க. மண் பெரும் திரு மாமரை வண்டு சூழ்ந்து. அப்போ அந்த வேதங்கள் ஓம்கார சப்தம் அப்படிங்கிற சத்தத்தை கொடுத்து கொண்டே இருப்பதனால் அது வேதங்கள். அன்பர் சிந்தை அலர்ந்த செந்தாமரை, அந்த அன்பர்களினுடைய சிந்தையில் மலர்ந்த செந்தாமரை மலராக அந்த திருவாரூர் பெருமானினுடைய திருவடி இருக்கின்றது. அந்த திருவடியில் அந்த வண்டுகள் ஓம்கார சப்தத்தை வேத கோஷமாக அவைகள் எழுப்பிக் கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் முதல்ல மண் பெரும் திரு மாமரை வண்டு, வேத வண்டு. அந்த வேத வண்டுகள் எல்லாம் இறைவனை சூழ்ந்து கொண்டு வேத ஒலியை, ஓம்கார ஒலியை எழுப்பி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த அவனுடைய திருவடி செந்தாமரை மலராக இருக்கிறது அப்படின்னுட்டு இந்த வண்டினுடைய சப்தத்துக்கு வேதத்தை அப்படியே சொல்லுகிறார்கள் பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமான். மேலும் நமக்கு அந்த ஒரு தியானத்துல 10 விதமான நாதங்கள் நமக்கு கேட்கும் அப்படின்னுட்டு திருமூலர் திருமந்திரத்துல சொல்றாங்க. 3ஆம் தந்திரத்துல 8வது விதில தியானம் அப்படிங்கிறதுல சொல்றாங்க. என்ன அப்படின்னா, மணி கடல் யானை வார்குழல் மேகம் அணிவண்டு தும்பி வளை பேரிகை யாழ் தனிந்தழு நாதங்கள் தாம் இவை 10 பணிந்தவர்க்கு அல்லது பார்க்க ஒண்ணாதே.
மணி கடல் அலை மணி சப்தம், கடல் அலை போன்ற சப்தம், யானையின் பிளிரல் சப்தம், அந்த புல்லாங்குழல் சப்தம், மேகத்தினுடைய சப்தம், வண்டினுடைய சப்தம். அப்ப அந்த தசநாதத்துல வண்டினுடைய சப்தமும் சொல்லப்படுகிறது. தும்பி, வளை, பேரிகை, யாழ், இப்படி 10 சப்தங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னுட்டு இதுல அந்த வண்டினுடைய சப்தத்தை பத்தி சொல்லப்படுகிறது என்று. அப்படி அந்த வண்டுகள் ஓம்கார சப்தத்தை ஒலித்து கொண்டு அந்த குளத்தில் இருக்கிறது. அப்போ நாமும் பொரிய அடக்கத்தோடு அந்த ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி நாமும் இருக்க வேண்டும். இதையெல்லாம் இப்படி இருக்கும் பொழுது அந்த குளத்தில் தண்ணீரானது மேலும் மேலும் பெருகிக் கொண்டே வருகிறது. அதை மகிழ்ச்சியோடு பார்க்கின்றார்கள். உழவர்கள்லாம் பார்த்து அந்த தண்ணீரை இப்போ வயலுக்கு பாய்ச்ச போகின்றார்கள். மகிழ்தலின் நோக்கி உழவர்கள் எல்லாம் அடியார்கள் எல்லாம் தண்ணீர் குளத்துல பெருகிட்டு, அப்ப இனிமேல் நல்லா நமக்கு விளைச்சல் கிடைக்கும், நாம நல்ல சௌக்கியமா இருக்கலாம், இறைவனை வழிபடலாம்னுட்டு அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்க போகின்றார்கள் என்று இந்த இது நிறைவடையும் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை கூறி, இதுல அந்த மத்தியம சுருதிய உலை அப்படின்னு சொல்லுவாங்க என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.